இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய தியாகம் உழைப்பு நம்முடைய நாமெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெற்றிக்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக ஆக்கினான். கஷ்டமான நேரத்தில், சிரமமான நேரத்தில் உயிரை தியாகம் செய்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகத்தோடு இணைந்து நின்று மரணம் தான் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய போர்க்களங்களில் எல்லாம் வீரதீரமாக போராடி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். அப்படி பொருளை, சொத்து, சுகம், வீடு வாசல்லாம் விட்டு விரட்டப்பட்டும் கூட இந்த கொள்கைக்காக எனக்கு இந்த சொத்து, சுகம், வீடு வாசல் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால புறப்பட்டார்கள். புறப்பட்டு வந்தவர்களை அகதிகளாக இருந்த மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் வீட்டுல பாதி, சொத்துல பாதி, சுகத்துல பாதி, ஆடையில பாதி, பண்ட பாத்திரத்துல பாதி, அனைத்திலையும் பிரித்து கொடுத்தார்கள். இப்படி வந்து தியாகம் செய்த அந்த சஹாபாக்களை இந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம். இந்த உம்மத்திலேயே சஹாபாக்களுடைய இடத்தை எவனும் அடைய முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை சஹாபாக்கள் அடைய முடியாது. நாங்க எப்படி அழகா வச்சிருக்கிறோம். இந்த உம்மத்திலேயே உன்னுடைய அபு ஹனீஃபா, உன்னுடைய ஷாபி எல்லாம் அபூபக்கருடைய கால் தூசிக்கு சமமாக மாட்டார் என்று நாங்கள் மதிக்கிறோம். நீ சொல்லக்கூடிய கஸாலி, இப்னு அரபி, இந்த கிறுக்கன் எல்லாம் அவர்களுடைய மலஜலத்துக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்று நாங்கள் மதிக்கிறோம். அந்த அவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்தாலும் ஒரு சஹாபி ஒரு சட்டத்தை சொன்னால் அது வேற, உங்களை மதிக்கிற விஷயம் வேற. ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல உங்களை எப்படி வைப்போம்? உங்களுக்கு என்ன வகையா வருது? சஹாபாக்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியா வருது, உங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வர்ற மாதிரி வந்துருமே. பின்பற்றுவது ரசூலை மட்டும்தான், மதிப்பது சஹாபாக்களை மதிப்போமே தவிர மதிக்கிறதுக்கும் பின்பற்றுறதுக்கும் உள்ள வேறுபாட்டை, நுணுக்கமான வேறுபாட்டை துல்லியமாக விளங்கி கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியில்.